பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாய் கூட நாம கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறதுல கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைகளை எண்ணி நாம் கவனத்தோடு அமர்ந்திருப்போம். நான் ஏற்கனவே உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டது போல ஆளுகை செய்வதை குறித்து தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்த போது நீங்கள் எல்லாவற்றையும் ஆளுகை செய்ய கடவீர்கள் என்று சொன்னார். ஆனால் நாம் ஆளுகை செய்ய வேண்டியது மனிதர்களை அல்ல. என ஏவாள் ஆதாமையோ ஒருவருக்கொருவர் ஆளுகை செய்வதை குறித்து அவர்களுக்கு எந்த கட்டளையையும் தேவன் கொடுக்கவில்லை. பூமியை ஆளுகை செய்ய சொன்னார். பூமியில் உள்ளவைகளை ஆளுகை செய்ய சொன்னார். இன்றைக்கு நாம் ஆளுகை என்று சொல்லும் பொழுது முதலாவது அது எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டியிருக்கிறது. என்னுடைய சரீரத்தை என்னை நான் ஆளுகை செய்ய வேண்டியிருக்கிறது. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மனிதர்களுக்கு ஒரு மூட நம்பிக்கை இருந்தது. முக்கியமா ஆப்பிரிக்காவுக்கு தேவ ஊழியத்தை செய்த ஒரு மிஷினரி இருந்தார். யாருக்கா தெரியுமா? ஆப்பிரிக்காவுக்கு தேவ ஊழியத்தை செய்ய போன ஒரு மிஷினரி. ஆமா, வெரி குட். நம் சபையில எப்பயுமே இந்த மாதிரியான வரலாறுகளை அவ்வப்பொழுது நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அவங்க என்ன செஞ்சாங்க, எப்படி எல்லாம் ஊழியம் செய்தார்கள் அப்படிங்கிறது அது நமக்கு பெரிய ஒரு சாட்சியாக, உந்து சக்தியாக இருக்கும். அவர் அங்க ஊழியத்துக்கு போகும்போது நிறைய பிரச்சனைகள் எதிர்கொண்டார். அதுல அங்க இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மூட நம்பிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, இரட்டை குழந்தைகள் அது ஒரு பெரிய ஒரு சாபமாய் அவர்கள் கருதுவார்கள். இரட்டை குழந்தை பிறந்தா ஒரு குழந்தைய அன்றைக்கு இருந்த அந்த ஆத்துல தூக்கி போட்டுருவாங்க. அந்த விக்டோரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பெரிய அருவி இருக்கிறது, அந்த அருவியில தூக்கி போட்டுருவாங்க. ஏகப்பட்ட குழந்தைகளை அப்படி கொன்று இருக்கிறார்கள். ஏன் அவங்களுக்கு அந்த ஒரு மூட நம்பிக்கை வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருப்பாங்க. இந்த ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஆவி ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. மனிதர்களை எப்பொழுதுமே நடத்துறது அந்த ஆவிதான். அவர்கள் என்ன நம்புகிறார்கள் அப்படின்னா, எங்க ரெட்டை குழந்தை பிறக்குதோ அதுல அந்த மாதிரி இடத்துல ஒரு ஆவி வந்துரும், மனிதனுக்குள்ள புகுந்துக்கிறோம். அந்த ஆவி புகுந்துகிட்டு அவனை ஆட்டி படைக்கும் அப்படின்னு நம்பி அந்த ஒத்த குழந்தையை தூக்கி எறிஞ்சிடுறாங்க. நீங்க பாருங்க, ஆண்டவர் நம்மை படைத்த விதத்தை பாருங்களேன். நமக்குள்ள ஒரு மனிதன் இருக்கிறான், ஆழ்த்துவம் இருக்கிறது. அவன் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதுனா, இந்த சரீரத்தை இயக்க வேண்டி இருக்கிறது. அந்த சரீரம், இந்த சரீரத்திற்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த கண்ணுக்கு எதுவும் தெரியாது, காதுக்கு எதுவும் தெரியாது. இது எல்லாம் ஜஸ்ட் ஒரு கருவிகள் தான், அவ்வளவுதான். இதெல்லாம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். நீங்க பாருங்க, ஒரு கார்ல போய் உட்காருங்க, அந்த கார் பாத்தீங்கன்னா ஒரு கருவி. நீங்க யாரையாவது போய் இடிச்சிட்டீங்கன்னா அடுத்த நிமிஷம் காரை கொண்டு போய் அப்படி குற்றவாளி கூண்டுல நிப்பாட்ட மாட்டாங்க. நிப்பாட்டுறாங்களா? யார் அதுக்குள்ள உட்கார்ந்து இருந்தா வண்டியை ஓட்டிட்டு போனது யாருன்னு கேட்டுட்டு போய் அவரை அப்படியே தூக்கிட்டு போய் அலையக்கா அப்படியே உட்கார வச்சிருவாங்க. பாருப்பா, உன் மேலதான் இல்ல, என் மேல தப்பு இல்ல, அதுவா போய் கார் இடிச்சிருச்சுங்க. நோ. அப்ப இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா என்னை நான் ஆளுகை செய்ய வேண்டி இருக்குன்னா, இங்க பாருங்க, நான் இந்த சரீரத்தை கட்டுப்படுத்த வேண்டி இருக்கிறது. யாரையாவது போய் அடிச்சுட்டு, நான் அடிக்கலைங்க கைதாங்க அடிச்சிருச்சுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? நம்மளை வெளுத்து விட்டுருவாங்க. நான் செய்யலைங்க கைதாங்க செஞ்சிச்சு, நான் பார்க்கலைங்க, என் கண்ணு அது பாட்டுக்கு பார்த்துக்கிட்டு இருக்குங்க, எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுங்கன்னு சொல்லி பாருங்க. அப்ப உள்ளுக்குள்ள ஒரு மனிதன் இருக்கிறான். அதை நாம் ஆத்துமான்னு சொல்றோம், வேற என்ன வேணாலும் பேர் வச்சு நீங்க சொல்லிக்கிங்க. நமக்கு சண்டையே அதுதான். அதுக்கு என்ன பேர் வைக்கணுங்க சண்டை. அப்படி ஒண்ணு இருக்கா? ஆமா இருக்கு. சரி, ஏதோ ஒண்ணு பேரை வச்சுக்குங்க. அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்துமா எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? கண்ட்ரோல் பண்ணணும், கட்டுப்படுத்த வேண்டி இருக்கிறது. என்னுடைய ஆளுகையை நான் முதலாவது எங்க ஆரம்பிக்கணும்னா, என்னிடத்தில் நான் ஆரம்பிக்க வேண்டும். அதை சரியா பண்ணிட்டா என் லைஃப்ல எந்த பிரச்சனையும் வராது.
நம்ம கிறிஸ்டியன் லைஃபை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம், கஷ்டமாக்கிறோம், ரொம்ப போட்டு என்னமோ எதை நினைச்சுக்கிறோம். இட்ஸ் வெரி ஈஸி. சின்ன விஷயத்தை நம்ம செஞ்சாலே பெரிய விஷயங்கள் தானா நடக்கும். சிறிய விஷயத்தை நீங்க ஆரம்பிச்சு பாருங்க. நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, மிகப்பெரிய விஷயங்கள்ல ஒரு பெரிய மாற்றம் வரும். நான் பாத்தீங்கன்னா 2 வகையான கண்ட்ரோலை பத்தி உங்ககிட்ட பேச போறேன், ஆளுகையை பத்தி. ஒன்னு பாடியை கண்ட்ரோல் பண்றது, இன்னொன்னு எமோஷனலை கண்ட்ரோல் பண்றது. ரொம்ப சிம்பிள். ஒன்னு எதை கண்ட்ரோல் பண்றது? பாடியை நீங்க கண்ட்ரோல் பண்ண போறீங்க. எப்படி பிரதர் கண்ட்ரோல் பண்ணாம இருக்கிறது? தூங்காம உட்கார்றது கண்ட்ரோல் தானே. அது எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம். அப்படியே பேசிட்டு இருக்கும்போது என் கண்ணு அப்படி போகும் பாத்தீங்களா? அப்ப உள்ள இருந்து ஒரு டக்குன்னு அப்படி. எங்க அசம்பிளியில் அப்படிதான் நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு சகோதரன் முன்னாடி உட்காந்து பயங்கர தூங்கிட்டு இருக்கிறார். திடீர்னு அவரை எந்திரிச்சு ஆமா 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 அப்படின்பாரு. என்னன்னா பிரசங்கத்தை ஆமோதிக்கிறார். பைபிள் காலேஜில் நான் படித்துக் கொண்டிருந்த பொழுது என் பக்கத்துல ஒருத்தன் இருக்கிறான், நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறான். அங்க ஃபேக்கல்டி எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்டார். ஒவ்வொரு ஆளா எழுப்பி விடுறாரு, யாருக்குமே தெரியல. கடைசி என் பக்கத்துல எனக்கு தெரிஞ்சிடும், கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருச்சு. பக்கத்துல தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டேன் நானு, இதான்டா பதில் அப்படின்ட்டேன் நானு. அவன் எந்திரிச்சு நின்னு, சார் கேள்வி என்னன்னு தெரியல, பட் பதில் இதுதான் அப்படின்ட்டான். எந்திரி நீங்க வா அப்படி. ஏன்னா இந்த டைம்ங்கிறது நீங்க கண்ட்ரோல் பண்ண வேண்டிய டைம். உங்க பாடியை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய, கண்ட்ரோல் பண்ணி தான் இருக்கிறோம் பிரதர். பட் கண்ணு மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியல, பட் பாடியை எல்லாத்தையும் நாங்க கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறோம். ஜஸ்ட் 2 கண்ணை மட்டும் எங்களால இப்ப கண்ட்ரோல் பண்ண முடியல. முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. அந்த காலத்துல படிக்கும்போது குடுமியில ஏதோ கயிறை கட்டி ஆணியில மாட்டிடுவாங்களாமா. அப்படியே தூங்கி விழும்போது அது இருக்கு. அதான் நான் என் மகிட்ட சொன்னேன், நீ படிக்கும் போதுமா அப்படி குடுமியை கட்டிட்டு அப்படி பண்ணுமா அப்படின்னு சொன்னா, அவன் என்ன சொல்றா, அப்ப சர்ச்சில் எல்லாருக்கும் கட்டுவீங்களா? அடா பாவியில், அப்ப சர்ச்சில் இத்தனை நாள் இதுதான் நடந்துகிட்டு இருக்கா? நீங்க இப்படிதான் தூங்கி விழுந்துகிட்டு இருக்கிறீங்களா? இல்ல இல்ல கேக்குறேன். நிறைய சபைகளில் தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய பிரசங்கங்கள் இருக்கிறது. பிரசங்கிகளை கை காட்டுவதை விட நாம யாரை கை காட்டி விடுகிறோம்? தூங்குகிறவர்களை கை காட்டி விடுகிறோம். மேக்சிமம் பாருங்க, பிரசங்கிகளையும் நாம் சொல்ல வேண்டி இருக்கிறது. நம்மளுடைய பிரசங்கங்கள் அர்த்தம் மிகுந்ததாக இருக்க வேண்டும், தேவையானவைகளை மட்டும் பேசுவதாக இருக்க வேண்டும். எவ்வளவு தூரம் நாம ரொம்ப கேர்ஃபுல்லா பேசினாலும் சில சமயங்கள்ல நம்மளுடைய பாடி, நம்மளுடைய சரீரம் என்பது சில சமயத்துல ஒத்துழைக்காது. ஏன் இதை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்கன்னா, நான் பேச வேண்டிய தலைப்புக்கு இது அவசியமா இருக்குங்கிறனால பேசுறேன். இந்த பாடி கண்ட்ரோல், எமோஷனல் கண்ட்ரோல் ரெண்டுக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு, முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டியிருக்கு. வேதம் இதை குறித்து பேசுகிறது, அதனால நான் பேசுறேன். நம்ம குடும்பத்துல நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு இது ஒரு காரணமா இருக்கு. நீங்க நினைக்க இது எப்படிங்க காரணமா இருக்கு? நீங்க விசுவாசத்தை குறித்து பேசுங்க, நான் எவ்வளவு நேரம் வேணாலும் கேட்போம். நீங்க வேற ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி பேசுங்கள், நாங்க கேட்கிறோம். இல்ல, நம்முடைய லைஃப்ல இந்த பாடி கண்ட்ரோல், பிசிக்கல் கண்ட்ரோல், என்னுடைய சரீரத்தை நான் கண்ட்ரோல் பண்றேன் பாத்தீங்களா, இந்த கண்ட்ரோல், இந்த கட்டுப்பாடு அப்படிங்கிறது 60% நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய பிரச்சனையை இது போக்கிவிடும். நல்லா எழுதி வச்சுக்கோங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. என் லைஃப்ல நடக்கக்கூடிய 60% பிரச்சனை என்னுடைய பாடியை கண்ட்ரோல் பண்றதுலே எல்லாமே போயிடும், பிரச்சனை எல்லாம் காலியாயிரும். ஆனா நாம கிறிஸ்தவர்கள் அதை சொல்லி தருவது இல்லை. பைபிள் இதை பொதுவாய் சொல்லுகிறது. செல்ஃப் கண்ட்ரோல்ங்கிற வார்த்தை கொண்டு பைபிள் பயன்படுத்துகிறது. செல்ஃப் கண்ட்ரோல், சரிங்களா? டோட்டலா செல்ஃப் கண்ட்ரோல்ங்கிறத நான் 2ஆ பிரிச்சிருக்கிறேன். ஒன்னு பாடியை கண்ட்ரோல் பண்றது, இன்னொன்னு எமோஷனலா கண்ட்ரோல் பண்றது. அதை நான் 2ஆ பிரிச்சிருக்கிறேன். ஆனா பைபிள் இது 2ஐயும் சேர்த்து ஒரே வார்த்தையில பயன்படுத்துகிறது, செல்ஃப் கண்ட்ரோல்.
நம்மளுடைய சரீரத்தை ஒடுக்குவதை குறித்து இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல பேசுகிறார். அதை உங்களுக்கு நான் சுட்டி காமிக்க விரும்புகிறேன். ஏன்னா நம்மளுடைய மாம்சங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதை நாம அதிகமா எம்பசைஸ் பண்ணுவதில்லை, முக்கியத்துவப்படுத்துவதில்லை சபையில. சரி, ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மார்க்கு 4ஆம் அதிகாரம். யாராவது எனக்கு வாசித்து ஹெல்ப் பண்ணுங்க. மார்க்கு 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 24. சரி, நீங்கள் கேட்கிறதை என்ன செய்யுங்கள்? கவனிங்கன்னு சொல்லப்பட்டு, கவனியுங்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கா? கவனியுங்கள், லிசன், ஒருமுகமா கவனியுங்கள் அப்படின்னா, இப்ப ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு இந்த சரீரம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நான் ஒரு கேள்வி எனக்கே நான் கேட்டுக்கிட்டேன். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கு இந்த சரீரம் எந்த அளவுக்கு முக்கியம்னு கேட்டேன். முக்கியமா? முக்கியம் இல்லையா? ஒரு மனுஷன் பேச முடியாதவனா இருக்கிறான், பேச முடியாது, அவனால் ரட்சிக்கப்பட முடியுமா? முடியும். சரி, ஒரு மனுஷனால பேசவும் முடியாது, பார்க்கவும் முடியாது, அவன் ரட்சிக்கப்பட முடியுமா? பேச முடியாது, பார்க்க முடியாது, கேட்க முடியாது, எதுவுமே அந்த நபரால எதுவுமே உணர முடியாது. இப்ப அந்த நபரால் ரட்சிக்கப்பட முடியுமா? முடியுமா? முடியும்னா எப்படி? முடியும்னா எப்படி? சுவிசேஷத்தை கேட்டாதான் ஒருவரால் என்ன செய்ய முடியும்? ரட்சிக்கப்பட முடியும். இப்ப அவரால் கேட்கவும் முடியாது, பார்க்கவும் முடியாது, எந்த ஒரு உள்ள எதுவுமே போறதுக்கு இல்ல. அவருடைய சரீரம் அதற்கு என்ன இல்ல, இடம் கொடுக்கல. உங்களுக்கு ஒரு கேள்வி வருது, அப்படி யாராவது இருந்தா எப்படிங்க பரலோகம் போவாங்க? கவலைப்படாதீங்க, நம்மை விட பரிதபிக்கிறவர் நம்முடைய தேவன். அவர் அதை பார்த்துக் கொள்ளுவார். அவர் இடத்துல இருந்துகிட்டு நம்ம கவலைப்படுறதுனாலதான் பல விஷயங்கள், அவர் அதை பார்த்துக்குவார். ஆனா அவர் இடத்துல அவர் பார்க்க வேண்டிய வேலையை நாம பார்க்கறதுனாலதான் நிறைய அவிசுவாசத்துக்குள்ள போயிடுறோம். ஐயோ, அவங்க எப்படி கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுவார்கள்? கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். ஒரு குழந்தை எப்படி கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும்? மனநிலைமை சரியில்லாதவங்க எப்படி ஏற்றுக்கொள்ளுவாங்க? ஆப்பிரிக்கா காட்டுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார், எப்படி ஏற்றுக்கொள்ளுவார்? அதெல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சிடலாம். எதுக்காக நான் உங்ககிட்ட கேட்கிறேன்னா, இந்த சரீரமும் முக்கியம் என்பதை உங்களுக்கு காண்பிக்க. ஒரு சத்தியத்தை கேட்கறதற்கு எது முக்கியம்? சரீரமும் முக்கியம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நீங்க கவனமா கேளுங்க என்று சொல்லும் பொழுது அங்கு என்னுடைய காதுகளை பற்றி வேதம் பேசுகிறது. அப்ப நான் என்ன பண்ணணும்னா கேட்கணும், கவனமா கேட்கணும். அப்ப சரீரம் முக்கியம். இந்த சரீரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது, விளையாட்டல்ல. லூக்கால அவர் எழுதுகிறார், நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனமா இருங்கள். சில இடங்கள்ல மந்தமா கேட்கிறாங்க, காதுகளை மூடிக்கொள்ளுகிறார்கள். அப்ப நாம பாடிலி அட்டென்ஷன், நம்மளுடைய சரீரத்தை ஒடுக்குதல், கட்டுப்படுத்துதல் ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. முதல்ல என்னை நானே கீழ்ப்படுத்துவதற்கு சில விஷயங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதே மாதிரி வேதம் சரீர ஒடுக்குதலை குறித்து பேசும் பொழுது லூக்கா 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பாருங்க, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறார்கள். கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாது இருக்கிறார்கள். இந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா கவனிங்க. பிரபஞ்சத்திற்குரிய கவலை, ஓகே, அது நமக்கு புரியும். ஐஸ்வர்யம், அது என்ன? சிற்றின்பங்கள் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? இந்த சிற்றின்பங்கள்ங்கிற வார்த்தைக்குள்ள நாம பெரும்பாலும் எதை வச்சிடறோம்னா, பாவத்தையும் இச்சையான காரியங்கள், லஸ்ட், பாலியல் பாவங்கள், அதை வச்சிடறோம். ஆனா அதையெல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு இந்த சிற்றின்பங்கள் அப்படிங்கிறதுல தூக்கம் வருமா? தூக்கம் வருமான்னு என்ன நினைக்கிறீங்க? வரலாம், வரலாம், தூக்கம் வரலாம். காபி,
பிரதர் தெரியும். அவங்க நான் மலேசியா போயிருக்கும் பொழுது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, தண்ணி வேணுமான்னு கேட்குறாங்க. என்ன லாங்குவேஜோ தெரியல நமக்கு. ஆமாங்க தாகமா இருக்கு தண்ணி கொடுங்கன்னா, இவ்வளோ பெரிய ஜக்கில் டீயை கொண்டு வந்து வச்சிடுறாங்க. ஏங்க தண்ணிங்க, இதுதான் எங்க இதுல தண்ணி. என்னையா ஆச்சு உங்களுக்கு? தண்ணின்னு கேட்டா டீயை கொண்டு வந்து வைக்கிறீங்க. எங்க ஊர்ல டீன்னு கேட்டா டீ தண்ணியை கொண்டு வந்து வைப்பாங்க டீன்னு சொல்லிட்டு. எல்லாம் இங்க தலைகீழ நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா ஃபுல் ஜக்கு. ஒருவேளை அவர் ராஜ் பிரதர் எல்லாத்துக்கும் கொண்டு வந்துட்டார் போல நான் நினைச்சேன். கடைசியில உங்களுக்கு தாங்க குடிங்க அப்படிங்கிற. இவ்வளவு பெரிய ஜக்கு ஃபுல்லா குடிச்சு தள்ளுறாங்க. சிற்றின்பங்கள் அப்படிங்கிற அது வருது, அது வேற விஷயம். சம்டைம்ஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள் சிற்றின்பங்களுக்குள்ள வருது. உங்களால ஒரு விஷயத்தை விட முடியாம இருக்கு பாருங்க. ஒரு காஃபில இருந்து, ஒரு டீல இருந்து, ஒரு தூக்கத்தில் இருந்து, எதையெல்லாம் உங்களால விட முடியல. இது எல்லாமே என்னதான் சிற்றின்பங்களுக்குள்ளதான் வருது. இது பாடியிலே கண்ட்ரோலுக்குள்ள வருதுன்னு சொல்ல வர்றேன். சரீரத்தை ஒடுக்கக்கூடிய இடத்துல வருது. நான் சில இதெல்லாம் அறிமுகமா பேசிட்டு முக்கியமான செய்திக்கு போறேன். அப்ப வேதம் பாடிலி கண்ட்ரோலை பத்தி மறைமுகமாக பேசுகிறது உண்மைதான். நாம பெரும்பாலும் எதை பார்க்கிறோம்னு சொன்னா எமோஷனல் கண்ட்ரோலை பத்தி மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த பாடிலி கண்ட்ரோலை பத்தி நாம தியானிக்கிறது இல்ல, சிந்திக்கிறது இல்ல. செல்ஃப் கண்ட்ரோலை பத்தி வேதம் சொல்லக்கூடிய ஒரு சில வசனங்களை உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். என்ன வசனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறத பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகளுடைய புத்தகம் 24ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆக்ட்ஸ் சாப்டர் 24 வாசிங்க. சில நாளைக்கு பின்பு பேலிக்ஸ் யூத ஸ்திரீயாகிய தன் மனைவி துருசில்லாளுடனே கூட வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். அவன் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில், நல்லா கவனிங்க, ஒரு 3 முக்கியமான டேர்ம்ஸ் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த பிரசங்கத்துல. ஃபர்ஸ்ட் ரைச்சஸ்னஸ், நீதி. நம்பர் 2 எதை பிரசங்கம் பண்ணாரு? இச்சையடக்கத்தை. அது தமிழ்ல பழைய மொழி அப்படிங்கிறதுனால இச்சைகளை அடக்குதல் அல்லது ஆசைகளை அடக்குதல் அப்படி புரிஞ்சுக்குங்க. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குன்னா செல்ஃப் கண்ட்ரோல், உங்களை அடக்குதல், உங்களை அடக்குதல். பவுல் எதை பத்தி பேசியிருக்கிறார் பாருங்க. ஃபர்ஸ்ட் நீதியை குறித்து பேசுறாரு. நம்பர் 2 எதை பத்தி பேசுறாரு? செல்ஃப் கண்ட்ரோலை பத்தி பேசுறாரு. நம்பர் 3 எதை பத்தி பேசுறாரு? நியாய தீர்ப்பை பத்தி பேசுறாரு. அப்ப நல்லா தெரிஞ்சுக்குங்க, செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைனாலும் நியாய தீர்ப்பு தான். தொடர்ந்து வாசிங்க. இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பேலிக்ஸ் பயமடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான். மேலும் நம்மளுடைய பிரசங்கங்கள்ல இன்னைக்கு நம்ம செல்ஃப் கண்ட்ரோலை பத்தி பேசுறது இல்ல. நான் இன்னைக்கு அதனாலதான் செல்ஃப் கண்ட்ரோல் பத்தி பேச விரும்புறேன். முதல்ல நம்மை நாம் ஆளுகை செய்ய படித்து கொண்டு விட்டால் என் வாழ்க்கையில பல இடங்கள்ல நான் ஜெயிக்க முடியும், வெற்றி பெற முடியும். செல்ஃப் கண்ட்ரோலுக்கு நேர் ஆப்போசிட் என்ன நினைக்கிறீங்க? செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாம இருக்கிறது பிரதர். செல்ஃப் கண்ட்ரோலுக்கு நேர் ஆப்போசிட் அடங்காம இருக்கிறது, மனம் போன போக்குல போறது, அன்கண்ட்ரோலபிளா இருக்கிறது, இஷ்டப்படி செய்வது, நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாம அது இஷ்டத்துக்கு அப்படியே விட்டுறது. சரியா? ஒரு விஷயத்தை நீங்க செல்ஃப் கண்ட்ரோல் பண்றீங்க, பிரதர் சொன்ன மாதிரி அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணாம விடுறதுதான் அதுக்கு நேர ஆப்போசிட். அதுக்கு ஒரு அழகான பெயர் இருக்கிறது. அந்த பெயர் நான் டிக்ஷனரியில தான் பார்த்தேன். ஆனா இப்படி ஒரு ஆப்போசிட்ல இதுக்கு ஒரு இப்படி இருக்கா வார்த்தைன்னு எனக்கு ஆச்சரியமா போச்சு. சரி, இப்படி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க ஈஸியா பதில் சொல்லிடுவீங்க. சுறுசுறுப்புக்கு நேர ஆப்போசிட் என்னங்க? பாத்தீங்களா?
சுறுசுறுப்பா இருக்கிறதற்கு நேர் ஆப்போசிட் சோம்பேறித்தனம் சொல்றோம் பாத்தீங்களா? ஆனா உண்மையிலே இந்த செல்ஃப் கண்ட்ரோலுக்கு நேர் ஆப்போசிட் தான் சோம்பேறின்னு சொல்றாங்க. லேசி. என்னன்னா, நீங்க ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்றீங்க, அவங்க எது விருப்பமோ அப்படியே என்ன பண்ணிடுறாங்க, விட்டுறாங்க. ஆனா நாம சுறுசுறுப்புங்கிற ஒண்ண வச்சுக்கிட்டு அதுக்கு நேர ஆப்போசிட்டா எதை வச்சிருக்கிறோம், சோம்பேறித்தனத்தை வச்சிருக்கிறோம். உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாவிட்டால் அவங்க யாரு, சோம்பேறிகள். செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னா சோம்பேறிகள். நீங்க எல்லாம், நானா, நானா, நாமெல்லாம் உலகத்திலே யாரு சோம்பேறின்னு ஒரு போட்டி வச்சாங்களாமா, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த கதை. கடைசி பார்த்தா ஒரு 2 பேர் பயங்கர சோம்பேறி. இந்த 2 பேருக்கு எப்படிடா பரிசு கொடுக்கறதுன்னு தெரியல. சரி, ஒரே பரிசு என்ன பண்ணிடலாம், ஃபர்ஸ்ட் பிரைஸ் பகிர்ந்து அளிச்சிடலாம் 2 பேருக்கு அப்படின்னு மேல ஏறி, ஆமா வாங்க பரிசு வாங்குறதுக்கு அப்படின்னு அப்படியே ஒருத்தர் எந்திரிச்சு வந்துகிட்டு இருக்கிறாரு. இன்னொருத்தர் வாங்கணும்னு, இல்லைங்க அதை வாங்க சோம்பேறித்தனமா இருக்கு, அதையும் அவன்கிட்ட கொடுத்து விட்டுருங்க, நான் வாங்கிக்கிறேன். அவனுக்கு தான்டா ஃபர்ஸ்ட் பிரைஸ். சோம்பேறிகளுக்குள்ள கூட நம்ம சொல்லுவோமே சுடு சோம்பேறிகள். அந்த அளவுக்கு சோம்பேறிகள் நம்ம மத்தியில் இருக்கிறார்கள். சோம்பேறின்னு சொல்லும் போது நமக்கு எப்பொழுதுமே அடுத்தவங்க தான் ஞாபகத்துக்கு வருவாங்க, நாம ஞாபகத்துக்கு வரமாட்டோம். ஆனால் நாமும் பல இடங்களிலே சோம்பேறிகளாக இருக்க முடியும். நம்மை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் நீங்க எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம சின்ன இடத்துல ஒரு விஷயத்தை சரி பண்ணாம நீங்க பெரிய இடத்துல எதையுமே சரி பண்ண முடியாது. ஃபேமிலியில நடக்கிற பல பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன தெரியுங்களா, செல்ஃப் கண்ட்ரோல் அல்லது என்னுடைய சோம்பேறித்தனம். அதுதான் உண்மை. சின்ன சின்ன விஷயத்துல கூட நான் தவறு பண்ணுவதற்கு அல்லது சண்டை இழுப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சோம்பேறித்தனம் காரணமா இருக்கிறது. எப்படி எல்லாம் இருக்குங்கிறத நான் பின்னாடி உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். அது உங்களுக்கு புரியும் என்று நம்புகிறேன். ஆவியினுடைய கனியை குறித்து பார்க்கும் பொழுது முதல் கனியாக அன்பை குறித்து வேதம் பேசும். கடைசியா சொல்லும் பொழுது செல்ஃப் கண்ட்ரோல் பேசும். அன்பில் ஆரம்பிக்கிறது, இந்த பக்கம் எங்க முடிகிறது, செல்ஃப் கண்ட்ரோல்ல முடியுது. 2 பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு சுவர் மாதிரி இருக்கு. நம்ம லைஃபை பாதுகாக்கிறதுக்கு அன்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல டிசிப்ளின் ரொம்ப முக்கியமா இருக்கிறது. டிசிப்ளின் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில நாம அந்த செல்ஃப் கண்ட்ரோல் ஆகி அந்த டிசிப்ளினை எங்கெல்லாம் காமிக்கணுங்கிறத நான் சொல்றேன். இப்ப நாம ஒரு கூட்டம் நடத்துறோம் பாருங்க, 200 பேர் நாம இருக்கிறோம் பாத்தீங்களா. இது போன்ற ஒரு கூட்டத்துல நான் அட்டன் பண்ணி இருக்கிறேன். அதாவது சென்னையில அவங்க பாத்தீங்கன்னா இந்த தியானம் பண்ணுகிற ஆட்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 20,000 பேர் இருக்கிறாங்க. 20,000 ராமகிருஷ்ணா அப்படிங்கிற அந்த மடத்திற்கு கீழாக அவங்க அரேஞ்ச் பண்ணி இருக்கிறாங்க. 20,000 பேர் இருக்கிறாங்க. இதே மாதிரிதான் சாப்பாடு, இதே மாதிரிதான் அவங்களுக்கும். பெரிய பெரிய பணக்காரர்கள், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், இன்னும் யாரோ வர்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா சாப்பிடுற இடத்துல ஒரு சத்தம் இல்ல, ஒரு பின் டிராப் சைலன்ஸ். அப்படி பின்ன கீழே போட்டோம்னா அது கேட்கும். அந்த அளவுக்கு ஒரு டிசிப்ளின் அங்க பார்த்தோம். அந்த இடத்துல எப்படி இது சாத்தியம்? என்ன ஆண்டவரே, நம்ம மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருப்பாங்க, இவங்க எப்படி இந்த அளவுக்கு ஒரு ஒழுக்கத்தோடு போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க? அவர்களுடைய பிள்ளைகளை பாருங்க எப்படி பயிற்றுவித்திருக்கிறார்கள் பாருங்க. சொல்லும் போது சில பேருக்கு கோபம் வரும். சரி பரவாயில்ல, கோபப்பட்டுக்குங்க. பிள்ளைகளை பயிற்றுவித்திருக்கிறார்கள். அவங்க கர்த்தரை அறியாதவர்கள், எதுவுமே தெரியாது. அந்த அளவுக்கு வரிசையில அழகாக நிற்கிறார்கள். ஒரு ஒழுங்கு இருக்கிறது. அந்த டிசிப்ளின் எங்க இருந்து வந்துச்சுன்னு நான் கேட்கிறேன். இந்த கூட்டத்துக்கு வெளியில இருந்து யாரோ ஒருத்தவங்க வர்றாங்க, ஒரு ஹிந்துஸ் வர்றாங்க, ஃபர்ஸ்ட் டைம் வாழ்க்கையில வர்றாங்க. அப்படி உள்ள வந்த உடனே நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ பார்த்தா இனிமேல் இந்த கூட்டத்துல தான் நான் இருக்கணும். என்ன ஒரு ஒழுங்கு, என்ன ஒரு அமைதி, என்ன ஒரு வரிசை, என்ன ஒரு அழகு சொல்லுவாங்களா?
எப்ப முடிப்பீங்க? சொல்லுங்க, எப்பயா முடிப்பீங்க? ஐயோ நாங்க கிளம்புறோம். ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடியுதா அவங்களுக்கு நம்ம கூடுகையில? அந்த டிசிப்ளின்ல ஒரு வித்தியாசத்தை காமிக்க முடியுதா நம்மனால? கஷ்டம்தான். ஆனா இதெல்லாம் நம்ம உடைச்சு பேசலன்னா வாழ்நாள்ல என்னைக்குமே பேச முடியாது. கிறிஸ்டியன் லைஃப் அப்படிங்கிறது செல்ஃப் கண்ட்ரோல். அது எங்க இருந்து ஆரம்பிங்க? வீட்ல என்னை கண்ட்ரோல் பண்றதுல ஆரம்பிக்கணும். ஒரு 4, 5 நாடுகளுக்கு போயிருக்கிற எல்லா நாட்டிலையும் ஒரே ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா, கார்ல ஹாரன் அடிக்க மாட்டாங்க. கார்ல ஹாரன் அடிக்கிறது இல்ல. அந்த அளவுக்கு டிசிப்ளினா போறாங்க. ஒரு லேண்ட்ல இருந்து இன்னொரு இதுக்கு மாற மாட்டாங்க. ஒரு பாதையில இருந்து இந்த பக்கம் மாற மாட்டாங்க. அப்படி மாறுறது இருந்தா பல வகையான இண்டிகேட்டர் போட்டு சாய் காமிச்சு அப்படி மாறுறாங்க. ஒரு ஹாரன் அடிக்கிறது இல்ல. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. எப்படியா ஹாரன் அடிக்கிறது இல்ல? ஹாரன் அடிச்சா கோவப்படுவாங்க பிரதர். எங்க ஊர்ல ஹாரன் அடிக்காட்டி தான் கோவப்படுவாங்க. ஏன் ஹாரன் அடிக்காம வர்ற? அதனால நாங்க என்ன பண்ணுவோம், வீட்டுல வண்டியில ஏறி உக்காந்துக்கிட்டு அங்க அடிக்கிற ஹாரனை எந்த இடத்துக்கு போய் சேருவோமோ, என் மகளை ஹாரன் அடிச்சு புடிச்சுக்க, அமுக்கி புடிச்சுக்க, அடிச்சுக்கிட்டே இருக்கட்டும், நாங்க வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் அப்பதான் நிம்மதியா அவன் சேர முடியும். டெல்லியில பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் ஒரு முடிவு எடுத்தது, எப்படியாவது இந்த ஹாரன் அடிக்கிறத குறைக்க வைக்கணும், மக்களுக்கு ஒரு டிசிப்ளினை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அங்க பாத்தீங்கன்னா சிக்னல்ல வரும்போது ஹாரன் அடிச்சீங்கன்னா சிக்னல்ல நம்பர் கூடிரும். அந்த மாதிரி செட் பண்ணி விட்டாங்க. இப்பயும் அங்க அப்படித்தான் இருக்கு. மக்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு தெரியல. லேட்டாக நீ காரன் அடிக்கிறாங்க. பாத்தீங்களா நம்பர் வந்துகிட்டே இருக்கும் சிக்னல்ல. அப்படியே பாத்தீங்கன்னா நம்பர் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். திடீர்னு நம்பர் ஏறிடும். எந்த அளவுக்கு சத்தம் அதிகமா போடுறோமோ அந்த அளவுக்கு நம்பர் ஏறிக்கிட்டே இருக்கும். சிக்னல் பார்த்தா விழவே இல்லை. அப்புறம் மக்கள் கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஹாரன் அடிக்கும் போதெல்லாம் சிக்னல் ஏறிக்கிட்டு இருக்கு. இப்ப எல்லாம் கப்சு. யாராவது ஒருத்தர் தெரியாம பக்கத்துல கார், டேய் பாவி பேசாம அமைதியா இருடா, அங்க பாரு. இன்னும் அந்த ரோட்ல பாத்தீங்கன்னா மற்ற பக்கம்ல ஹாரன் அடிச்சிடும், அங்க வந்தீங்கன்னா எல்லாம் ஆஃப் ஆயிரும். ஒரு டிசிப்ளின நாம வீட்டுல ஆரம்பிக்க வேண்டி இருக்கிறது. ஏன்னா அது நம்ம லைஃபையே மாத்தக்கூடியது. நம்ம குடும்பத்தினருடைய பல பிரச்சனைகளை போக்கக்கூடியது. அப்ப எப்படி இதை கொண்டு வருவது? அதற்கு நான் ஒரு 4 முக்கியமான குறிப்புகளை வைத்திருக்கிறேன். சரிங்களா? அது என் லைஃப்ல என்ன மாதிரியான ஆசீர்வாதத்தை எல்லாம் கொண்டு வரும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த டிசிப்ளின் இல்லைன்னா, அதாவது செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னா என்ன நடக்கும்னு ஒரு 5 குறிப்புகளை வைக்கிறேன். எப்பயுமே நம்ம ஒரு குறிப்பு கொடுத்தாதான் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். பாயிண்ட் கொடுத்தா உங்களுக்கு மறக்காம இருக்கும். பாத்தீங்களா? சரி, ஓகே. 5 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேசினஸ் போட்டு வச்சிருக்கிறேன் நான். உங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னா அது குடும்பத்துல என்ன மாதிரியான பிரச்சனைகளை உருவாக்கும். சரியா? நம்பர் 1, அது ஆங்கிலத்துல ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு என்ன அர்த்தம்னு அந்த வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 4வது வசனம். நீதிமொழிகள் 20:4. சோம்பேறி குளிர்கிறதென்று உழமாட்டான், அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. சோம்பேறியினுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும் பொழுது எக்ஸ்கியூஸ், அவன் எப்பொழுதுமே காரணம் சொல்லக்கூடியவனா இருக்கு. எதற்கெடுத்தாலும் காரணம் சொல்லக்கூடிய ஒரு வேலை. உங்க லைஃப்ல நீங்க செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னா நிறைய காரணம் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. இப்ப சொல்லுங்க, நாம சோம்பேறியா இல்லையா? முதல்ல சொல்லும் பொழுது தெரியாது. உங்க லைஃப்ல நீங்க ஏதோ ஒன்ன நிறைவேற்றாம காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கு. எக்ஸ்கியூஸ், காரணம் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. நம்ம பிள்ளைகளை பாத்திருக்கீங்களா? நிறைய எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது என்னால முடியல, ஏமா இது என்னால முடியல, அதை என்னால செய்ய முடியல, இதை என்னால செய்ய முடியல, அது இல்ல. நீங்க எல்லாமே பாருங்க, பிள்ளைகள் காரணத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என் பிள்ளைகிட்ட ஒரு நாள் அப்படித்தான் சொன்னேன். நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்க வேண்டியது ஜஸ்ட் மிஸ் ஆயிருச்சு. என்னாச்சு? பேனால இங்க் இல்லாம போயிருச்சு.
அதை எல்கேஜியா இருக்கும்போது நம்பினான், இப்ப கண்டுபிடிச்சிட்டா. ஓகே, இங்கு இல்ல அப்படின்ட்டு இருக்கிறாரு. நம்ம பிள்ளைகள் நம்ம கிட்ட வந்து காரணம் சொல்லுவது நமக்கு எப்படி இருக்குன்னா வேடிக்கையா இருக்கும். ஆனா நாம லைஃப்ல காரணம் சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்க ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா ஒரு முடிவெடுங்க. இன்னைக்கு எந்த விஷயத்திலும் நான் காரணம் சொல்லக்கூடாது, எதுக்குமே காரணம் சொல்லக்கூடாது. ஏன்னா ஒன்ன நீங்க நிறைவேற்றிட்டீங்கன்னா காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. நான் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு ஹெட்மாஸ்டர் இருந்தார். அவர் பாத்தீங்கன்னா சொல்லக்கூடாதுதான், அவருக்கு நாங்க சைக்கோன்னு பேர் வச்சிட்டோம். ஏன்னா கொஞ்சம் வித்தியாசமா அடிப்பார். பிள்ளைகளா நீங்க அப்படிலாம் பேர் வைக்காங்க ப்ளீஸ், நான் சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன். ஏன்னா அவருடைய கேள்விகள் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். லேட்டா போன, ஏன் லேட்டு சார், பஸ் லேட் ஆயிடுச்சு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, காரணம் சொல்லு. எப்படி இருக்கு சார், பஸ் லேட், அதெல்லாம் எனக்கு தெரியாது, காரணம் சொல்லு. அதுதான் காரணம், பஸ் லேட் ஆயிருச்சு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, காரணம் சொல்லுன்னு போட்டு அடிப்பார். எப்படி இருக்கு பாருங்க. சோ நம்ம லைஃப்ல நீங்க வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் பிசிக்கல் லைஃப்ல நீங்க முதல்ல எல்லாத்தையும் நிறைவேற்றுங்க. கடமையை நீங்கள் நிறைவேற்றினீர்கள் என்று சொன்னால் காரணத்திற்கு அங்க என்ன இருக்காது, வேலை இருக்காது. சோம்பேறிக்கு ஒரு காரணம் இருக்கு, அவன் என்ன செய்ய மாட்டான், குழுகிறதுன்னு. அப்ப மற்றவங்க எப்படி விழுகிறாங்க, மற்றவங்க எப்படி படிக்கிறாங்க, அந்த பிள்ளைக்கும் அதே மாதிரி தானே எக்ஸாம் வந்துச்சு, அதுக்கும் அதே கஷ்டமான கேள்விதானே கேட்கப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கும் அதே காலையில மழைதான் பெய்து கொண்டிருந்தது, எப்படி சபைக்கு வந்தாருங்க. இவங்களுக்கு அதே வெயில் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கு, அவங்களுக்கு அதே வேலை தான் இருக்கு. எல்லாரும் எப்படி கீழ்ப்படுகிறார்கள், நமக்கு மட்டும் ஏன் அது நடக்கவில்லை, கர்த்தர் அப்படித்தான் கேட்பார். அப்ப ஒரு விஷயத்தை நீங்க என்ன செய்ய வேண்டி இருக்குன்னா, உங்க சரீரத்தை ஒடுக்க வேண்டி இருக்கிறது. நாம் படைக்கப்பட்ட விதமே பாருங்க, நாம இயற்கைக்கு எதிர்த்து வளர்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைய இடங்களை எதிர்த்து வளருகிறோம். ஒரு குழந்தை புவியீர்ப்பு விசைக்கு எதிராக எழுந்து நின்று வளர்ந்து ஜெயிக்குது. புவியீர்ப்பு விசை போட்டு இழுக்குது, அந்த குழந்தை என்ன செய்கிறது, அப்படி எந்திரிச்சு நின்று அப்படி போகுது. எல்லாமே தடைகளை மீறி நாம் செல்லுகிறோம். இந்த உலகத்துல நாம் அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா 3 வேளை சாப்பாடு. கடவுள் தேவன் நம்மை படைத்த போது நீங்க நல்லா பாருங்க, ஆராய்ச்சியாளர்கள் ஒரு விஷயத்தை ஒத்துக்கொள்ளுவாங்க, நாம அப்படி படைக்கப்படலன்னு ஒத்துக்குவாங்க. இந்த 3 மேல சாப்பிடுறது அந்த மாதிரிலாம் நம்ம படைக்கப்படல. வேற எப்படி படைக்கப்பட்டிருக்கிறோம்? வெரி குட். நாம எப்படி படைக்கப்பட்டிருக்கிறோம்னா, பசிக்கும் போது சாப்பிடணும். ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இந்த 3 வேளை 2 வேளைன்னு டயத்துக்கு சாப்பிடக்கூடிய ஒரு உடலை தேவன் நமக்கு கொடுக்கல. ஆனா மருத்துவர்கள் அப்படி சொல்றாங்களே பிரதர், அது இப்ப நம்ம உடம்பெல்லாம் கெடுத்துக்கிட்டதுனால சொல்றாங்க, ஆரம்பத்துல அப்படி கிடையாது. தேவன் என்னை படைத்த போது எப்படி படைக்கிறார் தெரியுங்களா? நீங்க ஏதோ ஒண்ணு பயிரை இது பண்ணுவீங்க, வேட்டையாடுவீங்க, ஓடுவீங்க, வேலை செய்வீங்க, அப்படியே சாப்பிடுவீங்க. ஒரு ஏதோ ஒண்ணு கிடைக்கும், கிடைக்காம கூட இருக்கும், அப்படி சாப்பிடுவீங்க. அடுத்து எப்ப உங்களுக்கு சாப்பாடுன்னு தெரியாது உங்களுக்கு. அடுத்து பசிக்கும் போது நீங்க என்ன செய்வீங்க, அடுத்து எங்கடா கிடைக்கிறது அப்படின்னு ஓடுவீங்க, வேலை செய்வீங்க, சாப்பிடுவீங்க. இந்த உடம்பு என்ன செய்யும்னா, நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல கொஞ்சம் ஒரு 10 கிராம் எக்ஸ்ட்ரா நீங்க சாப்பிட்டீங்க, ஒரு 100 கிராம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டீங்கன்னா இந்த உடம்பு என்ன தெரியுமா செய்யும், அத கொழுப்பாய் மாற்றி வயிற்றுல சேமிச்சுக்கும். இந்த வயிற்றுல எதுக்கு ஆண்டவர் அப்படித்தான் நம்ம படைச்சிருக்கிறார், எதுக்கு சேமிக்குது தெரியுங்களா? ஒருவேளை அடுத்து கொஞ்ச நேரத்துக்கு இவனுக்கு சாப்பாடு கிடைக்கலன்னா, ஏன் ஒரு நாள் வரைக்கும் கூட சாப்பாடு கிடைக்கலன்னா, இங்க சேமிச்சு பேட்டரியில சேமிச்சு வச்ச மாதிரி சேமிச்சு வச்சிருக்கு பாருங்க, அந்த கொழுப்பு இருக்கு பாருங்க, ஃபேட். அந்த ஃபேட் என்ன செய்ய ஆரம்பிக்கும்னா கார்போஹைட்ரேட்டா மாறும், அது உடம்புக்கு சக்தியா மாறும். அதுதான் உங்களை வாழ வைக்கும், அதுதான் உங்களை உயிர் வாழ வைக்கும். இப்படித்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா மனுஷனுக்கு அடுத்து எப்ப ஃபுட் கிடைக்குதுன்னு தெரியாது. அப்ப இந்த உடம்பு என்ன செய்யணும், அப்படி சேர்த்து வைக்குது.
ஆனா நாள் ஆச்சு என்ன ஆயிருச்சுன்னா, கரெக்ட் டயத்துக்கு நமக்கு ஃபுட் கிடைக்குது. நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ஃபுல் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். எக்ஸ்ட்ரா சாப்பாடு எல்லாம் இந்த உடம்புக்கு தெரியல. அடுத்து பாவம் தம்பி பட்னியா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு எல்லாம் நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒபிசிட்டி ப்ராப்ளம் வருது. தயவுசெய்து உடம்பு அதிகமா இருக்கிறவங்க யாரும் கோச்சுக்காதீங்க. நம்ம இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு பழக்கத்துக்குள்ள வந்துட்டோம். என்ன சொல்ல வரேன்னா, ஒரு அளவுக்கு நாம வந்தும் கூட நம்மனால இந்த சரீரத்தை ஒடுக்க முடியவில்லை. என்னுடைய வாயை என்ன செய்ய முடியல, கட்டுப்படுத்த முடியல. ஃபர்ஸ்ட் செல்ஃப் கண்ட்ரோல் எங்க வரணும்னா சாப்பாட்டுல வரும், ஃபுட்ல வரும். கிறிஸ்தவ விசுவாசிகளே, ஃபுட்ல நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா உங்க எமோஷனலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. வெளியில இருக்கக்கூடிய சாப்பாட்டுல உங்களுடைய கண்ட்ரோலை வைக்க முடியலன்னா உங்க கோபத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, உங்க எரிச்சலை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா உங்களால எதை கண்ட்ரோல் பண்ண முடியல, வெளியில இருக்கக்கூடிய சாப்பாட்டையே கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் அடிக்கடி இதை சொல்லுவது உண்டு. உங்களுடைய சரீரத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். சோம்பேறினால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்மளுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லுகிறோம். அதை நீங்க கெடுத்தீங்கன்னா, ஏதோ சிகரெட் அடிக்கிறதுக்கும் தண்ணி அடிக்கிறதுக்கு மட்டும் அந்த வசனத்தை பயன்படுத்திட்டு இருக்கிறோம். கரெக்டா? இல்ல, இந்த சரீரத்தை நீங்க ஆரோக்கியமா வைக்கலனாலும் அது கெடுக்கிறதுக்கு சமம். நம்பர் 1 நாம அதை தியானிச்சோம், காரணம் சொல்லுவார்கள். நம்பர் 2 சரிங்களா, லேக் ஆஃப் இனிஷியேட்டிவ்னு போட்டிருக்கிறேன். எந்த வேலையையும் துவங்க மாட்டார்கள், ஆரம்பிக்க மாட்டாங்க. லேசினஸ், எந்த வேலையையும் துவங்க மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா காரணம் சொல்லிட்டு இருப்பாங்க, அல்லது புதுசா எதையும் ஆரம்பிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன கிடையாது, செல்ஃப் கண்ட்ரோல் இருக்காது, லேசினஸ். ஒரு புது வியாபாரம் ஒருத்தர் ஆரம்பிக்கிறார், நஷ்டப்படுறாருன்னே வைங்க, ஆனா அந்த புது வியாபாரத்தை ஆரம்பிக்கிறாரு பாருங்க, அந்த தில்லுங்கிறதா ரொம்ப முக்கியம். ஒன்னு எடுத்து செய்யறாங்க பாருங்க, சோம்பேறிகள் செய்ய மாட்டாங்க, எதையுமே செய்ய மாட்டாங்க, ஆரம்பிக்கவே மாட்டாங்க. நம்ம லைஃப்ல நம்ம சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது. நம்பர் 3 நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வசனங்கள். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதமடிந்தவனை போலவும் வரும். சோம்பேறிகள் சரீரத்திற்கு தீனி போடுகிறவர்கள். அப்படின்னா இந்த சரீரம் தூக்கத்தை விரும்பினால் அதை அவதுக்கு கொடுப்பாங்க. ரொம்ப காலமா இந்த பாயிண்ட் எங்க சபையில நான் பேசாம இருந்தேன். என்னன்னா, காலையில நீங்க 5 to 6 மணிக்குள்ள எந்திரிக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட பேசாம இருந்தேன். ஏன்னா நானும் எந்திரிக்காம இருந்தேன். திருப்பூர்ல உங்களுக்கே தெரியும், 12 மணி ஆக்கிடுவாங்க, சில சமயம் 1 மணி, சம்டைம்ஸ் நீங்க நைட்டு வேலைக்கு போறவங்க, அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் வேற. இந்த 10-11 மணிக்கு தூங்குற நீங்க உங்களால 6 மணிக்குள்ள எந்திரிக்க முடியல அப்படின்னா உங்க சரீரத்தை உங்களால என்ன செய்ய முடியலன்னு அர்த்தம், கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு அர்த்தம். வாலிப பிள்ளைகளே நல்லா தெரிஞ்சுக்குங்க, நீங்க 5 to 6 மணிக்குள்ள எந்திரிக்கலனா உங்க எமோஷனையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்க டிசிப்ளின் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா உங்க சரீரத்தை ஒடுக்குவதில் ஆரம்பிக்குது. இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் பிரதர். இதுக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு. உங்களுடைய ஆரோக்கியமும் உங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோலும் இல்லாட்டி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஜீரோவா போயிரும். கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய வாழ்க்கையில அவர் சூப்பரா இருப்பாருங்க. பட் என்ன 24 மணி தூங்கிட்டே இருப்பாருங்க. உங்களால அப்படி சொல்ல முடியுதா? இயேசு கிறிஸ்து 24 மணி நேரம் தூங்கிட்டே இருப்பாங்க. சரியா வேலை செய்ய தெரியாதுங்க. எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாருங்க. தூங்கி தூங்கி வழிவாருங்க. புரியுதா உங்களுக்கு? அதை நம்மளால கற்பனையே பண்ணி பார்க்க முடியல. அப்போஸ்தலனாகிய பவுலா அவர் சோம்பேறிங்க, பட் ஸ்பிரிச்சுவலா அவர் சூப்பருங்க. ஆனா சோம்பேறிங்க. சொல்ல முடியுதா?
வாய்ப்பு இல்லை, அப்படி சொல்லவே முடியாது. அதுக்கு வாய்ப்பு இல்லை, அது நடக்காது. நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலையை நீங்க செய்யணும். ஃபேமிலியில இல்லாட்டி பிரச்சனை தான் வரும். அது எப்படி எல்லாம் பிரச்சனை வருதுன்னு உங்களுக்கு அப்புறம் நான் சொல்றேன். நெக்லெக்ட் ஆஃப் டியூட்டிஸ், கடமையை செய்ய மாட்டார்கள். நீதிமொழிகளுடைய புத்தகம் 24ஆம் அதிகாரம் 30 34 வசனங்கள். சோம்பேறியின் வயலையும் மதியீனனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். இதோ அதெல்லாம் முள்ளுக்காடா இருந்தது. நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடினது. அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. அதை கண்டு சிந்தனை பண்ணினேன். அதை நோக்கி புத்தி அடைந்தேன். இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை. சோம்பேறியினுடைய வயலுக்கு போனேன், அது அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு. ஆனா இதே பிரசங்கியில எப்படி எழுதுகிறார் தெரியுங்களா? மேக்சிமம் இந்த பிரசங்கி வசனத்தை நம்ம வாசிக்கிறது இல்ல. பிரசங்கியினுடைய புத்தகம் 10ஆம் அதிகாரம் 18வது வசனம். மிகுந்த சோம்பலினால் என்ன போட்டிருக்கு? மேல் மச்சு என்ன ஆயிருமா? சரி, பழுதாகும். அடுத்து அதென்ன? வீடு ஒழுக்காகும், ஒழுக்கமாய் மாறி விடுமா? வீடு சுத்தமாகுமா? ஒழுகும். அது பழைய தமிழா இருக்கிறதுனால நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? வீடு ஒழுக்காய் மாறிவிடும் போல் இருக்கு. ஒண்ணு ஆகாது. வீடு என்ன செய்யுமாமா? ஒழுகும். எத்தனை பேர் வீடு ஒட்டடையோட இருக்கு? உங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா தெரியும். சம்டைம்ஸ் நம்ம வீட்டுக்கு யாராவது வருவோம், போன் பண்ணுவாங்க பாருங்க, அப்படியே எங்க வீடு கிடந்து அல்லோலப்படும் பாருங்க. இப்படி 4 பேர் டெய்லி சும்மாவாவது போனை பண்ணுங்கய்யா, வீடாவது கிளீன் ஆக. அப்படித்தானே இருக்கு நம்ம வீடெல்லாம். நீங்க பாருங்க, கரெக்டா டிசிப்ளினா வீடு இருக்கும் பாத்தீங்களா? வச்சிருந்த சிம்பிள் ஒரு சின்ன ஒரு அன்டிசிப்ளின் லைஃப். இந்த குடும்பம் பாத்தீங்கன்னா அடுத்து வண்டியிலயோ கார்லயோ பைக்ல ஏறி உட்காரும் போது சண்டையிலேயே போகும் கடைசி வரைக்கும். உண்மையா இல்லையா? அப்ப இந்த சண்டைக்கு காரணம் என்ன தெரியுங்களா? செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாதது. புரியுதா உங்களுக்கு? இந்த சண்டை பெரிய சண்டையா மாறும். குடும்பத்துல ஒரு ஒழுக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை நாம வாழ்ந்தோம்னு சொன்னா எப்பயுமே சண்டை இருந்துகிட்டே தான் இருக்கும். அங்கு பணச்சண்டை வரும், பொருள் சண்டை வரும். அங்க பாத்தீங்கன்னா ஆளாளுக்கு நீ அதை செய்யல, நான் அதை செய்யல, நீ தான் குத்தம், நான் தான் குத்தம், எல்லா பிரச்சனைகளும் வந்து கொண்டே இருக்கு. ஆனா நாம இந்த சின்ன விஷயத்தை கோட்டை விட்டுட்டு இதெல்லாம் பார்க்காம நாம ஸ்பிரிச்சுவலா பெரிய விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படியே எல்லாத்தையும் தலைகீழா மாத்துற அளவுக்கு போய் உட்காந்து பண்ணிட்டு இருக்கோம். உங்களுடைய லைஃப் எங்க ஆரம்பிக்கணும்னா செல்ஃப் கண்ட்ரோல் ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் காலையில எந்திரிக்கிறதுல ஆரம்பிங்க. வாலிப பிள்ளைகளுக்கு நான் தான் சொல்றேன், நீங்க 5 o'clock எந்திரிச்சிட்டீங்கன்னா அந்த டைமே நீங்க பாத்தீங்கன்னா நம்மளை தப்பு பண்ண விடாத ஒரு டைம். நல்லா தெரியுங்க, 5 to 6ங்கிறது நம்மளை தப்பு பண்ண விடாது. அந்த டயத்துல நீங்களே போய் ஒரு இன்ஸ்டாகிராம் பாக்குறேன், நான் ரீல்ஸ் பாக்குறேன்னா உங்களுக்கு ஒரு குற்ற மனசாட்சி உள்ள, ஐயோ காலங்காத்தால. ஆனா அதுவே மதியம் நைட்டுனா அந்த குற்ற மனசாட்சி காணாம போயிடும், அது வேற விஷயம். ஆனா நீங்க காலையில பாருங்க, நமக்கே பயம் வரும். என்ன இருந்தாலும் சரி, காலங்காத்தால நான் டிவியை போட்டு உட்கார முடியாது, காலங்காத்தால இப்ப நான் வந்து ரீல்ஸை பாத்துக்கிட்டு இருக்க முடியாது, காலங்காத்தால IPL உட்காந்து ஹைலைட்ஸ் பாத்துக்கிட்டு இருக்க முடியாது, எதையுமே பார்க்க முடியாது. எனக்குள்ள ஒரு மனசாட்சி, தேவன் அங்க உள்ள உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருப்பாரு. அதனாலதான் நாம என்ன சொல்றோம்னா, காலையில எந்திரிங்க, 5 மணி to 6 மணிக்கு என்ன செய்யுங்க, எந்திரிச்சிருங்கன்னு சொல்றோம். ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதுல எந்த வேலை செஞ்சாலும் ப்ரொடக்டிவிட்டியான வேலையை தான் செய்வீங்க, ஒரு சரியான ஆதாயபூர்வமான வேலையை செய்வீங்க. அது பைபிள் வாசிக்கிறதாக இருக்கட்டும், அல்லது பிரேயர் பண்ணிட்டு உங்களுடைய பாட புத்தகங்களை படிக்கிறத, வாட் எவர் இட் இஸ், அது ஒரு நல்ல வேலையை பார்ப்பீங்க. அதனாலதான் நாம என்ன சொல்றோம்னா, உங்களுடைய சரீரத்தை எங்க ஒடுக்குங்க, காலையில ஒடுக்குறதுல ஆரம்பிங்க. அதை உங்களால செய்ய முடியலன்னா உங்களால உங்க எமோஷனலை எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நீங்க ஜெயிக்கவே முடியாது, எதையுமே உங்களால ஜெயிக்க முடியாது.
ஏன்னா இந்த மாம்சத்தை ஒடுக்கக்கூடிய பழக்கம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. உபவாசம் இருக்கக்கூடியதை நம்மளுடைய சபையில பொதுவா பெருசா நம்ம ஊக்குவிப்பதில்லை. ஆனா எப்பொழுது ஒரு மனிதன் உபவாசம் இருக்கிறாரோ, அந்த உபவாசம் இருக்கும் பொழுது அவர் தன்னுடைய பசியை என்ன செய்கிறார்? தன் கட்டுப்பாட்டில் வைக்கிறார், கட்டுப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து உபவாசம் இருக்கும் பொழுது 40 நாட்கள் தன் பசியை கட்டுப்பாட்டில் வைக்கிறார். தன்னுடைய உடலை வருத்துகிறார். இந்த உடல் எதை வேணாலும் கேட்டுக்கிட்டே இருக்கும், எதை வேணாலும் கேட்கும். எனக்கு அதுத்தா இதுத்தா, இப்ப எனக்கு இது வேணும் அது வேணும், இப்ப நீ தூங்கணும், எல்லாமே இந்த உடல் கேட்டுக்கொண்டே இருக்கும். இதை நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த பாவ உடல் உங்களை மரணத்துக்கு தான் கொண்டு போகும். இல்ல, நான் சொல்ற மாதிரி என் உடல் கேட்க வேண்டுமே ஒழிய என் உடல் சொல்ற மாதிரி நான் கேட்க கூடாது. என் சரீரம் நான் சொல்லுகிற மாதிரி கேட்கணும். அப்ப இந்த டயத்துக்கு நான் தூங்கி எந்திரிக்க முடிகிறது, இந்த வேலை என்னால செய்ய முடிகிறது, அதை எல்லாமே கரெக்டா என்னால கடைபிடிக்க முடியுதுன்னா என்ன நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி இருப்பேன்? சரியா இருப்பேன். செல்ஃப் கண்ட்ரோல். இதுக்கே எவ்வளவு நேரம் ஆயிடுச்சா? ஆண்டவரே, கண்பானவர்களே, நம்மளுடைய குடும்பத்துல செல்ஃப் கண்ட்ரோல் என்ன மாதிரியான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்? நம்பர் 1, நம்ம வாசிச்சோம், செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கும் பொழுது அந்த சோம்பேறியினுடைய கை வேலை செய்ய சம்மதியாது, அவன் ஆசை அவனை கொல்லும், அவனுக்கு வறுமைதான் மிஞ்சும் என்றெல்லாம் பார்க்கிறோம் அல்லவா? சோ உங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோல் முதல்ல உங்க லைஃப்ல செல்வத்தை கொண்டு வரும். இது ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்படாதவங்க எந்த வித்தியாசமும் இல்லை. ஒருவேளை ஏதோ ஒரு காரியம் ஆண்டவருக்காக நான் உபத்திரவத்தை அனுபவிக்க, வாட் எவர் இட் இஸ், அந்த எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கலாம். ஆனா நீங்க கரெக்டா உங்க லைஃப்ல ஒரு டிசிப்ளின் லைஃப் வாழ்ந்தீங்கன்னா நிச்சயமா பொருளாதார ரீதியாக நீங்க பெரிய ஒரு வறுமை கோட்டுக்குள்ள போக வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்க செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கிறீங்க. வருமானத்திற்குள்ள செலவு செய்வீங்க, அதை செய்வீங்க. நான் அந்த மணி கண்ட்ரோல் பேசுற இடத்துல இதெல்லாம் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஆனா இப்போதைக்கு சில பாயிண்ட்டை மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கீங்க. பெரிய அளவு பிரச்சனைக்குள்ள என்ன செய்ய மாட்டீங்க, போக மாட்டீங்க. ஏன்னா செல்ஃப் கண்ட்ரோல். நம்பர் 2, நீங்க இந்த மாதிரி ஒரு ஒழுக்க வாழ்க்கை வாழும் பொழுது உங்க குடும்பத்தில் சமாதானத்தை நிலைநாட்டுகிறீர்கள். ஏன் அப்படின்னா, நம்ம பார்த்தீங்கன்னா எளிதான ஒரு வேலை, ஈஸியா முடிய வேண்டிய ஒரு வேலை. ரொம்ப நாளா எனக்கு இந்த பக்கம் காயம் இருந்தது, அதை அப்புறம் தாடியெல்லாம் வளர்த்து கொஞ்சம் தழும்பை எல்லாம் மாத்தி மறைச்சுக்கிட்டேன், அது வேற விஷயம். என்னென்ன வேலை, பல்லு 4 விழுந்துருச்சு, ஆமா, அதை போய் அப்புறம் கட்டிட்டு வந்தேன் நானு. அன்பானவர்களே, ஒரு சின்ன ஒரு அன்டிசிப்ளின் லைஃப் எவ்வளவு பெரிய ஆபத்தை நீல் ஆண்டர்சன் அப்படின்னு அவர் ஒரு பிரதரன் ஊழியக்காரர், ஃபாரின்ல இருக்கிறார். அவர் விடுதலையை குறித்ததான 2 முக்கியமான புத்தகங்களை எழுதியிருக்கிறார். தயவு செய்து நம்ம ஊர்ல தமிழ்லே இருக்கு, நீங்க வாசித்து பாருங்க, சரியா? அவர் இன்னும் வேறு சில புத்தகங்களையும் எழுதியிருக்கிறார். அதுல அவர் டிசிப்ளினை பத்தி ஒரு பெரிய ஒரு தனி அத்தியாயமை வைத்திருக்கிறார். ஒழுக்கத்தை குறித்தும் டிசிப்ளினை குறித்தும் செல்ஃப் கண்ட்ரோலை குறித்தும் ஒரு பெரிய அத்தியாயத்தை வச்சிருக்கிறார். அதுல என்ன வச்சிருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, நீங்க மாத்திரம் உங்களுடைய சரீரத்தை ஒழுக்கமாக கட்டுப்படுத்த முடிந்தால், உங்களுடைய சரீரத்தை கட்டுப்படுத்த முடிந்தால் கரெக்ட் டயத்துக்கு என்னால் எந்திரிக்க முடியும், எனக்கு தேவையான உணவை சாப்பிட முடியும், இந்த டிசிப்ளின், இந்த இதுக்கு வேலைக்கு போக முடியும், எந்த சோம்பேறித்தனமும் என் லைஃப்ல இல்ல அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்க மனம் பதறி பேச மாட்டீர்கள்னு சொல்றாரு. அதுக்கு என்னங்க சம்பந்தம்? சம்பந்தம் இருக்குன்னு சொல்றாரு. சம்பந்தம் இருக்கிறது. இந்த சரீரத்துல நீங்க சமாதானமா இருந்தீங்கன்னு சொன்னா, ஒழுக்கமா இருந்தீங்கன்னு சொன்னா, இந்த மூளையில பாத்தீங்கன்னா டோபமைன் அப்படின்னு ஒரு சுரப்பி சுரக்குதுங்க. டோபமைன் ஒரு சுரப்பி சுரக்குது. இது சும்மாலாம் சுரக்காது.
நீங்க டிசிப்ளினா வாழ்ந்தீங்கன்னா சுரக்கும். கரெக்டா வேலை செஞ்சீங்கன்னா சுரக்கும். உங்க லைஃப்ல சரியா தூங்கி எந்திரிச்சீங்கன்னா சுரக்கும். இந்த டோபமைன் சரியா சுரக்கலன்னா உங்களை யாரு வேணாலும் கோபப்படுத்த முடியும், உங்களை யாரு வேணாலும் துன்பப்படுத்த முடியும். உங்களை சின்னதா அப்படி ஏவி விட்டுறலாம். லைட்டா ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா போதும், உங்களுக்கு அப்படியே மூடு சேஞ்ச் ஆயிரும். போட்டு திட்டிக்கிட்டு இருப்பீங்க. என்ன காரணம் அப்படின்னா, உங்க லைஃப்ல நடக்கிற ஒரு சின்ன வேதியியல் மாற்றம் தான். அந்த வேதியியல் மாற்றத்தை ஏன் நடக்குதுன்னா, ஒழுக்கம் இல்லாத லைஃப், செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாத லைஃப். சரி, இதுக்கும் கர்த்தருக்கும் என்னங்க சம்பந்தம்? இந்த செல்ஃப் கண்ட்ரோல் அவிசுவாசிகளிடத்துல கூட இருக்கே. இப்படித்தான் நான் யோசித்தேன். இதை தியானிக்கும் பொழுது இந்த செல்ஃப் கண்ட்ரோல் சொல்லி அவங்க கிட்ட இருக்கே, அப்புறம் ஏன் ஆவியின் கனியில ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் வருதுன்னு யோசித்தேன். ஆவியின் கனியிலே ஒரு செல்கிறோம். ஒருத்தர் ஏதோ ஒன்ன சொல்லும் பொழுது திடீர்னு என்னுடைய அப்படியே முகமெல்லாம் ஏன் வேர்க்குது? உண்மையிலே அந்த கோபம்ங்கிறதுக்கு எபிரேய வார்த்தை பாத்தீங்கன்னா சிவந்த அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நாம சொல்றோமே உடம்பே சிவக்குதுன்னு சொல்றோம் பாருங்க, அதே வார்த்தையை தான் எபிரேயத்துக்கும் போட்டு வச்சிருக்காங்க. ஏன் சொல்லும் பொழுது அந்த இடத்துல நிதானமாக ஏன் என்னால யோசிக்க முடியல? எனக்கு அன்பானவர்களே, செல்ஃப் கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா நீங்க யோசிப்பீங்க. உங்க சரீரம் அதை ஒத்துக்கொள்ளும், அமைதியா இருப்பீங்க. யோசிங்க. அப்ப செல்ஃப் கண்ட்ரோல் எங்க ஆரம்பிக்கணும் பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்க தூக்கத்துல இருந்து ஆரம்பிங்க. இனிமேல் ஒரு டிசிப்ளின் லைஃப் நான் வாழுவேன். என் இஷ்டத்துக்கு நான் தூங்க மாட்டேன், என் இஷ்டத்துக்கு எந்திரிக்க மாட்டேன், என் இஷ்டத்துக்கு போக மாட்டேன், என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துவேன். 5 to 6 நான் 5 to 6 எந்திரிப்பேன். இந்த டைம் தூங்க போவேன், இந்த டைம் தூங்க போவேன். ஒரு சிலருக்கு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கலாம். நான் அதை நீங்க புரிந்து கொள்ளுவீங்க, நானும் புரிந்து கொள்ளுகிறேன். லெட் இட் பி. இதையெல்லாம் நீங்க கொண்டு வாங்க. உங்க சரீரத்தை ஒடுக்குங்க. உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள்ல கூட ஒரு ஒழுக்கத்தையும் கொண்டு வாங்க. எல்லாத்துலயும் ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வாங்க. இது ஃபர்ஸ்ட் இந்த கேட்டகரியில நீங்க கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, இது உங்களை அடுத்து எமோஷனலே கண்ட்ரோல் பண்ண இடத்துக்கு உங்களை கொண்டு போகும். நான் அடிச்சு சொல்றேன், உங்களுடைய எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை ஒடுக்கி வாழ்க்கை வாழ்ந்தார். அவருடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா சோம்பேறித்தனங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. அவர் எங்க போனாலும் பாருங்க, எல்லா இடத்திலும் வேலை செய்து கொண்டிருந்தார். இன்றைக்கு விசுவாசிகள் நாம ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக்கொண்டே சோம்பேறிகளா இருக்கிறோம். ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக்கொண்டு இஷ்டத்துக்கு தூங்கி வழியக்கூடியவர்களா இருக்கிறோம். ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக்கொண்டு நம்மளுடைய வேலையில லதாஜிக்கா செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனா ஆவிக்குரியவன் எப்படி இப்படி இருப்பான்? அதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. இருக்க வாய்ப்பு இல்ல. கொஞ்சம் யோசித்து பாருங்க. வெளியிலிருந்து வரக்கூடியவர்கள் இந்த இடத்துல வரும் பொழுது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒழுக்கத்தையும் எல்லாத்தையும் அவங்க பார்க்கும் பொழுது ஒரு பெரிய மாற்றம் அவங்களுக்கு வரணும். ரைட், இவர்கள் மத்தியில் தேவன் இருக்கிறார். நம்மளுடைய பேச்சுக்கள்ல கூட அந்த ஒழுக்கம் வரணும்னா என் சரீரம் அடக்கி ஒடுக்கி என்ன செய்யப்பட வேண்டும்? கீழ்படுத்தப்பட வேண்டும். இதுல நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்க ஃபேமிலியை கரெக்டா ஆளுகை செய்வீர்கள். நீங்க ஃபேமிலி ஆளுகை செய்வதற்கான எல்லா தகுதியும் உங்களுக்கு வந்து விட்டது. இதுதான் என்னுடைய அடுத்த செய்தியிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஒரு ஃபேமிலி ஆளுகை செய்வது என்றால் வேதம் போதிக்கிற சத்தியம் என்ன? அதை நம்மளுடைய அடுத்த செய்தியில நாம தியானிக்கலாம். நமக்கு நேரம் சரியாக இப்பொழுது 4:30 மணி ஆகிவிட்டது. 1 மணி நேரம் நாம் அதை தியானிச்சிருக்கிறோம். சோ இது நாள் வரைக்கும் நீங்க எமோஷனலை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு நீங்க நிறைய செய்தி கேட்டிருப்பீங்க. ஆனா நாம இந்த பக்கம் இதை நாம கண்ட்ரோல் பண்ணணுங்கிறத பெருசா நாம பேச மாட்டோம். அதனால இதை ஒரு வாய்ப்பாய் நான் வைத்துக்கொண்டு நம்மளுடைய சரீரத்தை ஒடுக்கக்கூடிய வேலையையும் நான் போதித்திருக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய ஆரோக்கியம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஆரோக்கியமா இருக்கு. இல்லைன்னு சொன்னா நிறைய இடங்கள்ல நான் பாவம் செய்வேன் என்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கர்த்தர் நல்லவர். கொஞ்ச நேரம் நாம இந்த வசனங்களை தியானிச்சோம். திரும்ப நீங்க அதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். அடுத்த செஷனுக்குள்ள நாம போகலாம். நாம இதோடு கூட அதை நாம் நிறைவு செய்யலாம். தேங்க்யூ.